வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த கீ வேல்யூங்கிறது 24,928ங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு லோவே வந்து பார்த்தீங்கன்னா 24,929ங்க. சரிங்களா? ஸோ இந்த கீ வேல்யூக்கு நியர்பையா வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு 3 ரெசிஸ்டன்ஸே அடிச்சிருக்கு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அழகா ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஃபியூச்சரில் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. மார்க்கெட் அதான் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணாங்க, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போனாங்க, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி இங்கே போனால் திருப்பி கீழே வராங்க, திருப்பி மேலே. ஸோ அவ்வளோதான். டோட்டலாக இன்னைக்கு அப்சைடு மட்டும்தான் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பார்க்கலாங்க நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத. நம்ம கொடுத்துருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாங்க. நான் மார்க்கெட்டுக்கு 25,000 கால் 75 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை ரூபா லோ வச்சுட்டு வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. 39,000 ரூபா, 40 ரூபா லோ வச்சுட்டு 63 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சது 88 ரூபா டார்கெட்டுங்க. அவ்வளோதான். இங்கே அதே 75 ரூபாய்க்கு கட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற விலையில எவ்வளோ அழகா ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது இங்கே இருந்தது. ஆக்சுவலாக அந்த 88 கட் பண்ணும்போதே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபர்தராக அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பித்த மார்க்கெட்டு 63 கட் பண்ணும்போது அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சுது. ஸோ இந்த 75 கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அப்சைடில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மேக்ஸ் வேல்யூ தாங்க, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் ட்ரெண்ட் லைனு ஓஏ எதுதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த விலை வந்தால் மாற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மேக்ஸ் வேல்யூ, அவ்வளோதான். நீங்கள் எங்கிட்ட தான் படிக்கணுங்கிறது இல்லை, மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் தாராளமாக படிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு அப்சைடில் தான் இருந்துருக்குங்கிறத ப்ரீமியமும் காமிச்சிருச்சு. ஓகேங்க. நாளை நம்ம கொடுத்துருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு யூடியூப்ல கொடுத்தது போக நம்ம யூசருக்கு கொடுத்தது 24,950 கால் 74 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு கொடுத்துருந்தேன். இது அழகாக இங்கே 74 ரூபாய், அதே சேம் நேற்று 74 ரூபா வேல்யூ தாங்க. நேற்று நான் கொடுத்துருந்த வேலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 63 ரூபா நல்லா ஆக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 65. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு என்ன நடக்குது, 59 ரூபா வரைக்கும் லோ வச்சு மார்க்கெட்டு தாராளமாக இங்கே 74க்கு மேலே க்ளோஸ் வச்சது மார்க்கெட் அப்சைடில் பறந்துருச்சு, அவ்வளோதான் மார்க்கெட். ஸோ இங்கே அதே 68 ரூபா வேல்யூ கொடுத்துருந்தேன், 68 ரூபாய்க்கு கீழே இருந்தது மார்க்கெட்டு அப்படியே டவுன் சைடு தான். வேற இதை பற்றி ஒன்றும் காமிக்க வேண்டியதே இல்லை. பெரிய ப்ரீமியம் சொல்லிக்கிற அளவுக்கு அப்சைடில் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரீமியம் கிடைச்சிருக்கும், அவ்வளோதான். இதே நான் கொடுத்துருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கு போக மெயின் சார்ட்டுக்கு வந்து 24,950க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு கொடுத்துருந்தேன். இது எக்ஸாக்டாக எங்கே போனாலும் அதே லைனில் வந்து ரீடெஸ்ட் வந்து 9.55 கொடுத்தாங்க, அவ்வளோதான். திருப்பி அங்கேருந்து போன மார்க்கெட்டு பெருசாக இங்கே மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ப்ரீமியம்லாம் நம்ம சொன்ன விலைகளில் மட்டும்தான், அது வந்து ஆப்போசிட்டில் அந்தந்த விலையை விட்டு கொடுக்கும்போது தான் நல்ல ப்ரீமியமாக கொடுக்குங்க, அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஓகே, இது நான் இன்னைக்கு எடுத்து ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்ஸு 24,950க்கு எங்கிட்ட வந்து இருந்த விலைப்படி 73,000 ரூபா, 71 ரூபா 80 காசுன்னு நினைக்கிறேங்க. கரெக்ட், 71 ரூபா 80 காசு தான் கரெக்டு. 71.80க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் சைடில் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இங்கே 71 ரூபா 80 காசுக்குன்னு மேலே போன மார்க்கெட்டு அப் சைடு, அவ்வளோதான். இது 19ஆம் தேதி டேட்டா படி 71.80. இது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் நடந்திருக்குங்க. இது நீங்கள் போய் சார்ட்டை ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. 71 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்ச பிறகு மார்க்கெட்டு அதனுடைய போக்கிலே தான் போயிருக்கும். இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க.
அதாவது 5 மினிட்ஸ்ல வைக்கிறேன், பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல எப்படி என்ட்ரி கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். நீங்க 15 மினிட்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் வந்து பெரிய அளவுக்கு பாருங்க, மெதுவா அரைச்சு மேல கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டு. மார்க்கெட்டுக்கு இது இந்த சப்போர்ட் இருந்தாலே போதுமானதுங்க. நீங்க வேற எதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாலும் இங்க நடக்கிறதே இருந்தாலே போதுமானதுங்க. அவ்வளவுதான். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா வந்து நான் அந்த லாங் டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. மார்க்கெட்டை இப்படி நீங்க பார்க்கும்போது ஈஸியா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வரைய கத்துக்கலாம். இதனாலதான் நான் வந்து நான் எப்படி எடுத்தேனோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே வியூ காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது நாளைத்த மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 25,022 செயல்படுங்க. இதுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க உங்க முடிவு எடுத்தா சரியானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 25,000. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விங்கோடைய எந்தெந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நான் சப்போர்ட்டா வச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,963. அதையும் கட் பண்ணா 24,918. ஒருவேளை கீழே டவுன் சைடு ஃபால் ஆகிற மாதிரி இருந்தால் 24,855 வரைக்கும் கூட வரலாம். இது டவுன் சைடு பொறுத்த வரைக்குங்க. இதே அப் சைடு போற மாதிரி இருந்தா 25,066 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதை தாண்டும் பொழுது இன்னைக்கு ஹைங்க 25,088. அதையும் தாண்டும் போது 25,112. அதையும் தாண்டுனா 25,152 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குங்க. சரிங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 மணி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டிசிஷன் எடுத்தீங்கன்னா சரியானதா இருக்கும். மார்க்கெட்டை கொஞ்சம் ஓட விட்டு அது என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுதோ அந்த ட்ரெண்டு கூடவே நம்ம உள்ள போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால ஏதாவது ஒரு ட்ரேடை எடுத்து அசம்ஷன்ல மேல விடுற மாதிரி காமிக்கிற இடத்துல போய் இன்னைக்கு மாதிரி 2 நாளா வந்து புட்டை வந்து மேல காமிச்சு கீழே இறக்கியிருக்காங்க. பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி காமிச்சு புட்டு சைடு விட்டுருவாங்க, சொல்ல முடியாது. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க, அதே நாளைக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணலாம்னா 25,050. நான் இப்பெல்லாம் என்ன இதுல க்ளோஸ் ஆயிருக்கோ அதே கொடுத்துறேங்க. 25,050 கால் 53 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். இதுவே வந்து 53 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு நோக்கித்தான் செயல்படும். சரிங்களா? இதனுடைய தொலைவு பார்த்தீங்கன்னா 44 to 62 வரைக்கும் போகுங்க. ஸோ இவ்வளவுதான். ஏன்னா எக்ஸ்பைரி, அதனால இதனுடைய தொலைவு 44 to 62 வரைக்கும் தான் நாளைக்கு போக முடியும். ஸோ இதை நீங்க எப்படி கால்குலேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு 44ன்னு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது மேக்சிமம் 22 ரூபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. 22 ரூபா வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். எந்த சைடு போகணுமோ அந்த சைடு லோ மினிமம் 22 காலையிலேயே வைப்பாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அது எப்ப நடந்தாலும் சரி. அதனால வந்து 22 ஒரு சப்போர்ட்டா செயல்படும், பார்த்துக்குங்க. இதற்கு மேல இதே புட் சைடு வந்து பார்த்துக்குங்க. அதே சேம் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் இதே விலை இப்படியே செயல்படும். 53 ரூபா வரும் பொழுது உங்க முடிவு எடுங்க. சரிங்களா? ஓகேங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.